இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணி அப்படியே அண்ணி இப்படி இந்த பக்கம் திரும்ப. இலை என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன இலை என்னல பாக்குதீங்க? அப்படி கெட்டப்லாம் ஓகே. ஏன்பா இதெல்லாம் சரியா வருமா? இலே எல்லாம் சரிப்பட்டு வரணும் தானே வேஷம் கட்டி போறதே. வேஷம்லாம் போனா மாட்டிக்கிடுவோம்ல. அங்கதானே எனக்கும் ஒரு சந்தேகம் வருது. இலே டவுட்டுக்கு பிறந்தவனே எதுக்குல போற நேரத்துல அபச்சகனமா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? அதாவது தாடி வச்சா அடையாளம் தெரியாதுன்னு நீ நினைக்க. ஆனா நீ நல்லா யோசிச்சு பாரு. காலங்காலமா தாடி வச்சவன் நீ. இப்போ எனக்கு என்னமோ வீரா உன்னை கண்டுபிடிச்சிருவானோன்னு டவுட்டா இருக்கு. நீ இலே அதுக்குதான் அடையாளம் தெரியக்கூடாதுன்னு அந்த டைலர் ஒரு மருவு தரேன்னு சொன்னாவுல. அவன் வேற இன்னும் வராம அவன் எங்க என்ன பண்ணுதான் தெரியலையே. அவன் ஒருத்தன் மருவுக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நீ கிளம்ப சண்முகம். சரி வா போவோம். இரு நீ இப்ப என்னல இப்போ இந்த வேஷத்துல நீ என்ன அதிகாரின்னு சொல்ல போத? ஐபி ஆபீசர். ஐபினா நம்ம சோனா ஐயா கிட்ட கேட்கும்போது சொன்னாவ சர்தார்ஜி கெட்ட போட்டா ஐபி ஆபீசர் தான் பொருத்தமா இருக்க அப்படி சொன்னாதான் நம்புவான்னு சொன்னாவ. ஓ எனக்கு வேற ஹிந்தி தெரியும்ல. உனக்கா? சரி நீ இங்கிலீஷ்ல பொழந்துக்கட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஹிந்தி எங்க போய் படிச்ச? இல்லே இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டா எனக்கு தெரிஞ்ச 4 ஹிந்தி வார்த்தை கூட மறந்து போகும்ல. இப்ப போலாமா வேண்டாமா? அண்ணி நீ கொஞ்சம் தூரத்துல இருந்து நடந்து வரியா? இல்லே இப்ப நீ எதுக்குல போகும்போது தடை பண்ணிக்கிட்டே இருக்க? இப்ப எதுக்குல நடந்து காட்டணும்? இல்ல நீ அப்பதான் நீ போலீஸ்கார மாதிரி இருக்கியான்னு பாக்கலாந்தே. ஆமாப்பா ப்ளீஸ்பா. போனே யோசிக்காதனே. இவ இம்சை தாங்க முடியலையே. நமஸ்தே நமஸ்தே. ஐயோ அண்ணி சொதப்புதியனே. இல்லே நான் என்னல சொதப்பனேன்? இல்ல அவன் தமிழ்ல வணக்கம் சொன்னா நான் ஹிந்தில தானே நமஸ்தே சொன்னேன். அது இல்லனே இந்த போலீஸ்காரவங்க நல்ல கெத்து திமிரா இருப்பாங்கனே. நீ என்னமோ பதிலுக்கு வணக்கம் சொல்லிட்டு திரியற. இது என்னல அநியாயமா இருக்கு? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பார்த்து மரியாதைக்கு வணக்கம் வச்சா திரும்பி மரியாதைக்கு வணக்கம் வைக்காம என்னல சொல்லுவாவ? ஐயோ அண்ணே அதெல்லாம் அப்படி கிடையாதுனே. அதெல்லாம் நம்மள மாதிரி சாதாரண ஆளுகளுக்கு. போலீஸ்காரர்னா சாதாரணமாவே இருக்க கூடாது. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் போற வர இடத்துல கம்பீரமா இருக்கணும். அதாவது சாதாரணமா இருந்தாலும் முகத்தை வரப்பா வச்சுக்கணும். உன்னை வெளுக்க போறோம். அண்ணி நீ அந்த மாதிரி இருந்தா நீ போலீஸ்னு நம்புவாங்க. நம்ம ஊரு போலீஸ்லா. நான் ஐஜி ஆபீசர்லா. இல்ல இப்ப நீ வரப்போதியா இல்லையா? இல்ல உடனே நீ வரப்போறியா இல்லையா? ஏன்பா திரும்ப திரும்ப கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நல்லா யோசனை பண்ணிக்க சண்முகம். இதெல்லாம் சரியா வருமா? பயமா இல்லையா உனக்கு? அவன் நிறுத்தினா இப்ப நீ ஆரம்பிக்கியா? இல்லப்பா பிராடுத்தனம் பண்றவனே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்கு பயப்படுவான். ஆனா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் பிராடுத்தனம் பண்ண போறியே, உனக்கு பயமா இல்லையா? இல்லை எல்லா பயமும் உள்ள இருக்கு. அந்த பயத்தெல்லாம் பார்த்தா அங்க வேலை நடக்குமா? பரல கரப்பானா களவாணியான்னு கேட்டா களவாணின்னு தான் சொல்லுவாவ. ஓ இப்ப நான் வேற களவாணி வேஷம் போட்டிருக்கேன். எப்படி களவாணித்தனம் பண்ணுதேன்னு வந்து பாருங்க. இப்போ அது போமா? வாங்க நீ பாத்துக்கோ சரியா? அண்ணே இப்ப பாரு நீ. இல்லை அங்க போய் பொண்ணுங்களே இது பண்ணாங்க. வாங்க நச்சி. ஐயா கேட்ட காப்பாத்துங்க. எங்கடே ஓடுற? இல்ல இல்ல எங்க அண்ணே என்னடா செய்றியா? இல்ல என்னடா சண்டை நிறுத்துங்க. ஏமாத்த பாக்குறியா? ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணே இல்ல என்னை கோவப்படுத்தாதல. டேய் எங்கல போதே? கேடு கெட்ட பயல நில்லுல. ஒரு கோட்ருக்கு சம்பாதிக்க எம்புட்டு பாடுபடுதேன் தெரியுமா? பண்ணு பண்ணு பண்ணு. வாங்கி வச்ச கோட்டரை திருடி குடிச்சுப்புட்டு என்கிட்ட நீ போய் சொல்லுதியா? நான் எதுவுமே பண்ணலனே. அண்ணா என்னடா இது? வெட்டுக்கிளி இப்ப என்னத்துக்குன்னு அடிக்கியா? ஏத்தா 250 ரூபா போட்டு கோட்டர் வாங்கியிருக்கேன். ஆனா இந்த பன்னிப்பைய என்கிட்டயே திருடிட்டாலே. எலே எனக்கு இப்ப கோட்டர் வேணும். இவனை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சு விசாரி பாப்பா. அண்ணே நீ எங்கேயோ போய் கோட்டர் தொலைச்சிட்டு வந்துட்டு ஏன் உசுரை எடுத்துக்கிட்டு இருக்க? ஓஹோ உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க சொல்லுத? எலே செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வியாக்கியானம் பேசுதியோ? மேடம் யார் மேடம் இது? குடிச்சிட்டு வந்து கலாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் எனக்கு வேண்டியவங்க தான். குடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அவங்கிட்ட இருந்து 250 ரூபா வேணும். இல்லையா அந்த கோட்டரை வாங்கி கொடுங்க. எலே நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கொல்ல இவனுக்கு ஓவரா நடிச்சு மாட்டி விட்டுருவானுங்க போல இருக்கே.
நீங்க குடிச்சிருக்கீங்க. இப்படி பண்றது தப்புண்ணா. தயவு செஞ்சு 2 பேரும் வீட்டுக்கு போங்க. முடியாதாத்தா? முடியவே முடியாது. நான் போகவே மாட்டேன். எனக்கு ஒண்ணு என் கோட்டு வேணும், இல்லைன்னா இந்த பெருச்சாளி பையன் இருக்கான்ல, இவன் இருந்து எனக்கு 250 ரூபா வேணும். அது இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். அண்ணா போயிருண்ண. இன்ஸ்பெக்டர் வந்தா சிக்கல் ஆயிரும். வேணாண்ண. அதேதான் நானே எதிர்பார்க்கிறேன். அந்த இன்ஸ்பெக்டரை வர சொல்லு, நான் பேசிக்கிட்டேன். இல வெட்டுக்கிளி, உன்னை நான் கொல்லாம விட மாட்டல. ஐயோ, இப்போ இவ எதுக்கு வரா? ஐயோ, மைனி, என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுங்க? டாக்டர், அது வந்து அறிவில்லையா உங்களுக்குலாம்? என்ன பண்றீங்க நீங்க? மைனி, நீங்க தான் மைனி என்ன காப்பாத்தணும். மைனி காப்பாத்துங்க மைனி. எந்திரி. டேய், என்னாச்சுடா? திமிரு பிடிச்சிருக்கா உனக்கு? மைனி 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 மைனி, எல்லாமே நாடகம் தான் மைனி. அண்ணன் ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் மைனி. ப்ளீஸ் மைனி. எங்கடா அவன்? ஆமா மைனி, இங்க தான் இருக்காரு. நீங்க உதவி செய்யலைன்னா நாங்களும் சேர்ந்து மாட்டிப்போம் மைனி. ப்ளீஸ் மைனி. இப்போ இன்ஸ்பெக்டரே வெளியே வந்தாவுங்கனா உதவி பண்ணுங்க மைனி. நான் உங்க கால்ல கூட விழுறேன் மைனி. மைனி என்ன காப்பாத்துங்க மைனி. அவனை வெச்சுக்கிறேன். மறுபடியும் கால்ல விழாத சொல்லு. சரி மைனி. ஓகே மைனி, காப்பாத்துங்க மைனி. நீங்க மெத்த படிச்சவங்க டாக்டர் அம்மா, நீங்களே நியாயத்தை சொல்லுங்கம்மா. வீரா, இவங்களை சமாளிக்க நம்மளால முடியாது. நீ முதல்ல இன்ஸ்பெக்டர் வர சொல்லு. என்னடி சொல்லுத? இன்ஸ்பெக்டர் வந்தா என்ன ஆகும்னு தெரியுமா? அவர் வந்தா தாண்டி இந்த பிரச்சனையே தீரும். நீ முதல்ல அவரை கூப்பிடு. அதத்தான் நான் சொல்லத, வர சொல்லு. யோ, என்னையா பிரச்சனை? இதான் சமயம். உள்ள ஓடிடுறா சமூகம். என்ன இங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் ஐயா, நீங்களே சொல்லுங்க. 250 ரூபா கோட்ரு, அதை நான் வாங்க எம்புட்டு பாடுபட்டு சம்பாரிச்சிருப்பேன். ஆனா இவன் இந்த பிக்காளி பைய திடி புட்டாயா. எனக்கு என் பொருளை மீட்டு கொடுக்கணும் ஐயா. கொடுத்தே ஆகணும் ஐயா, இல்லைன்னா இங்கனக்குள்ளே தர்ணா பண்ணுவேன் ஐயா. உங்களுக்கு என்ன எங்களை பார்த்தா இழிச்சவாய மாதிரி தெரியுதா?